தீயின் புதல்வர்கள் உறங்குதல் முறையா, சிங்கத்தின் மீசையில் சிலந்தியின் வலையா, புயத்திலே பழுத்தவர் பொன்மை கிளட்டுவோம், நிலத்திலே பூமியை முட்டி புரட்டுவோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நான் உங்கள் ஜேடி ஜான் டஸ்க். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தல தோனியின் மறுபக்கம். ஆமாங்க, நேற்று நடந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ரசிகர்கள் தல தோனியை ரிட்டையர்ட்லாம் ஆகிடுங்க, இதுக்கு மேலே கேப்டன்ஷிப் வேணாம் தலை, நீங்கள் கப்படிச்சு கொடுத்ததே போதும், நீங்கள் திரும்பியும் இந்த மாதிரியான கேவலமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காதீங்கன்ட்டு நிறைய மீடியாவுக்கு பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்துருப்போம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ மைக்கேல் அஜீப் பேட்டியில் சொன்ன மாதிரி தான், நம்ம கடுமையான டைம்லையும் சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்கள விட்டுட்டு போகாமல் அவங்களுக்கு ட்ரூ சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக தல தோனி அவரோட மாஸ்டர் பிளானோடு தான் வருவார்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைனப்பை வச்சுட்டு இன்னும் இருக்கிற 8 மேட்ச்சில் 7 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்குள்ளே நம்ம சிஎஸ்கே டீம் தகுதி பெறுன்ற ஒரு சமயத்தில் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் இதை நம்ம கிவ் அப் பண்ண போகிறோமா? அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரே விஷயந்தான், இருக்கிற டீமை நம்ம எந்த அளவுக்கு ரெட்டிஃபை பண்ணணும். ஏன்னா இன்னுமே நமக்கு 8 மேட்ச் கையில் இருக்குங்க, நம்ம தல தோனி இன்னுமே இருக்காது, மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான க்ரூஷியல் டைமில் நம்ம சிஎஸ்கே என்ன மாதிரியான பிளான் செட்டோட வருவாங்கன்னு நமக்கு தெரியும். நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஜாம்பவான்கள் அதை தான் பண்ணியிருக்காங்க. லைக் தட் சுரேஷ் ரெய்னா, ஃபாஃப் டுப்ளிஸ், பிரெண்டன் மெக்கலம், டொவன் பிராவோ, இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நமக்கு இதை தான் காமிச்சிருக்காங்க. கம்பேக்குன்றது ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை ஃபார்ம் அவுட் ஆன பிளேயருக்குள்ளேயும் இருக்கலாம். நம்ம டீமே ஃபார்ம் அவுட் ஆகிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதை அக்ரி பண்ணிக்கலாம். இருந்தாலுமே இன்னுமே க்ரூஷியலான டைமில் இன்னுமே ஒரு ஸ்பார்க்கோ ஒரு இன்டென்ட்டோ க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல டீமாக நம்ம சிஎஸ்கே பவுன்ஸ் பேக் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. சின்ன சின்ன குச்சிகள் சேர்ப்போ, தீ வளர்த்து பார்ப்போ, வெளியில் வரும் முன்னே இருள் எரித்து பிகாஸ் இந்த சீசனில் நம்ம எதிர்பார்க்காத விஷயமா ருத்துராஜ் கெய்க்வாட் அவரோட இன்ஜுரி காரணமாக இந்த சீசன் ஃபுல்லாக ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் இப்போது தல தோனி மேலே தான் எல்லா ப்ளேமுமே நிற்கிது. பிகாஸ் இந்த சீசனில் ஒழுங்கான ஒரு லைனப் டீமை நம்ம அமைக்கலை. அதுவும் இல்லாமல் ருத்துராஜ் கெய்க்வாடும் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். இப்போ தல தோனியும் கேப்டன்ஷிப்புக்கு வராரு. அதுவும் இல்லாமல் இது ஒன்றும் டெஸ்ட் மேட்ச் கிடையாது. பிகாஸ் பால் டு பால் நம்ம 6-4 அடிக்கிற நிறைய கேம்ஸை பார்த்துருக்கோம். அவே கேம்ஸாக இருக்கட்டும், ஹோம் கேம்ஸாக இருக்கட்டும், சிஎஸ்கே அவங்க டீமை வச்சுட்டு ஒரு பெரிய நாக் அவுட் மேட்ச்சு அந்த மாதிரியான குரூஷியல் டைம் கூட ஆடுற ஒரு மேட்ச் மாதிரி ஆடாமல் ஒரு லத்தாஜிக்காக ஆடிட்டுருக்காங்க. பிகாஸ் நமக்கு இன்னும் இருக்கிற 8 மேட்ச்சில் 7 மேட்ச் கண்டிப்பாக வின்னிங் நமக்கு தேவை. ஸோ வின்னிங் ஸ்ட்ரீக் இருந்தால் மட்டும்தான், இன்டென்ட் இருந்தால் மட்டும்தான் சிஎஸ்கே இந்த சீசனை கண்டினியூ பண்ண முடியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமை நம்ம சிஎஸ்கேவை நம்ம சைடு பார்த்துருக்கோம். தல தோனி இப்போது இந்த டீமை எப்படி வழி நடத்த போகிறாரு? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய் ஃப்ரம் ஜேடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.